இல்லை நான் அவர் சொன்னார்ல, அதாவது நாங்கள் விஞ்ஞான முறைப்படி அதை டிஜிட்டலைஸ் பண்ண போய் அதை விட இன்னொன்று சொன்னார், கவனிச்சிங்களா? மத்திய அரசு எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் செய்யும். ஆமா, இதுவரையில பணமதிப்பு நீக்க நடவடிக்கை மத்திய அரசு நல்லதுதான் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டிலையும் மத்திய அரசு நல்லதுதான் பண்ணியிருக்கு. அவங்களோட ஒவ்வொரு கொள்கையிலையும் மத்திய அரசு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா யாருக்குங்கிற கேள்விதான், அது அதானிக்கா அம்பானிக்காங்கிற கேள்விதான் முன்னாடி நிக்குது. அந்த பிரச்சனைக்கு போல. ஏன்னா அவர் சொன்னார்ல, அதுல வந்து ஐயனார் சொன்னதான் பாயிண்ட். பிசிக்கல் வெரிஃபிகேஷன். சாரோட ஆடியோ சார் வைங்கப்பா, ஏன்பா மியூட் பண்ணிருக்கீங்க? நாகராஜ் சார் வைங்கப்பா. பிசிக்கல் வெரிஃபிகேஷன், அதுதான் வந்துடுறேன். இவர் பேசி முடிச்சு வெரிஃபிகேஷன் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1865 இருந்து 1872 அன்னைக்கு இருந்த வெள்ளக்காரன் எடுத்தான், லார்ட் மேங்கோங்கிறவன் ஒரு சென்சஸ் எடுத்தாமா. ஆனா அந்த சென்சஸை அவங்க ஏத்துக்கல. 1881 சென்சஸ் தான் ஏத்துக்கிட்டாங்க. என்ன காரணம்? இந்த சிங்க்ரனைசேஷன், ஒரே சமயத்தில் எல்லா தரவுகளையும் திரட்டுவது நாடு முழுவதும், அது அன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தியோ அல்லது ஆன்லைனை பயன்படுத்தி எடுப்பது என்பது உண்மையான சென்சஸா இருக்காது. ஏனென்றால் இன்னைக்கு நீங்க 100 கோடிக்கு மேல செல்போன் வச்சிருந்தா கூட அதுல ஆண்ட்ராய்டு வசதியோ அல்லது ஆப்பிள் வசதியோ இருக்கிற செல்போன் வந்து ரொம்ப குறைவு. 25% மேல் செல்போனே இல்லாதவர்கள் தான் இந்தியாவில் அதிகம். அதனால அந்த மாதிரி மெத்தட் முடியாது. அதனால மத்திய அரசாங்கம் ஏன் யோசிக்கிறாங்கிறதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 25 கோடி பேரை வறுமையில இருந்து கூட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அது எந்த தரவுகளிலும் நிரூபிக்கப்படவில்லை. ஒண்ணு. அதுக்கு அப்புறம் வந்த புள்ளியோரம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய நாட்டில் இன்னும் 20 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய கான்ட்ராவர்சியா வந்தது. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ், பொருளாதார கண்காணிப்பகத்துல இருந்து அந்த மகேஷ் வியாஸ் ஒரு அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இவர்கள் சொன்னபடி குறையல, மாறாக 7% இருந்த வேலையில்லா திண்டாட்டம் 9.2% உயர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த நகரத்தை விட கிராமப்புறத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிவிட்டது என்று சொன்னார். இதனை எதிர்த்து சர்மிகா ரவிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர், அவங்க இது வந்து பேசினாங்க. கடைசியில ஒரு விஷயத்தை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாகரிகமான வேலை இல்லை என்பது உண்மைதான். இப்ப இந்த பிரச்சனை நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அல்லது இன்னொருத்தர் ஒரு புள்ளி வர சொல்றார். ஆனா இதெல்லாம் சரியில்லை. அது ஹவுஸ் ஹோல்டு சர்வேயோ அல்லது வேற எந்த சர்வேயும் அல்லது எக்கனாமிக் சர்வே இருக்கு பாருங்க, எக்கனாமிக் சர்வேயோ ஹவுஸ் ஹோல்டு சர்வே வச்சோ நான் முடிவுக்கு வர முடியாது. எதை வைத்து முடிவுக்கு வர முடியும் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்கிற சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, அதுதான். அதுல எல்லாமே வந்துடும். ஐயனாதன் பேசும்போது சொன்னார் அல்லவா, ஆதிவாசி எவ்வளவு பேர் இருக்காங்க, புலம்பெயர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கவன் நாடோடிகள் எவ்வளவு பேருங்கிறதையும் அதுலதான் கணக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும், மலைப்பகுதியில ஆதிவாசி மக்கள் வாழ்க்கை நிலைமை, தலித்து மக்களுடைய வாழ்க்கை நிலைமை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவர் முன்னாடி பேசுகிறப்ப சொன்னார், நம்முடைய மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை எதன் அடிப்படை என்று சொன்னால் 1931 வருடத்துடைய சென்சஸ் அடிப்படையில். அப்ப எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்க. அப்ப 27% தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு அது நிரூபணமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஏன் நீங்க இன்னும் நடத்தல? 16 மாசம் டிலே ஆயிருக்கு. ஏன் இன்னும் நடத்தல? எப்ப நடத்த போறீங்க? அதையாவது சொல்லும்ல. அதை பற்றியும் பேசுவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை.